ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு 2 ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ரசகுல்லா, ரசமலாய் ரெண்டுமே சேம் டைமில் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 2.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ அது நல்லா நுர கட்டி கொதிச்சு வர ஸ்டேஜில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா தயிர் ஆட் பண்ணிவிட்டேன். பால் திரண்டு வர்றதுக்காக தயிர் சேர்த்து அந்தளவுக்கு ஒன்றும் பால் திரண்டு வரல. மேபி கொஞ்சம் குவான்டிட்டியில் எடுத்திருந்தால் பால் நல்லா திரண்டு வந்திருக்கும். நான் 2.5 லிட்டருக்கு 1/4 லிட்டர் தயிர் சேர்த்ததுனால அது சரியாகவே திரண்டு வரல. அதுக்கப்புறம் என்ன எடடா மந்திரக்கோலை அப்படின்ற மாதிரி பாதி லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டேன். ஒரே செகண்டில் டக்குன்னு மொத்த பாலும் நல்லா திரண்டு வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு லெமன் சேர்க்காமல் தயிர் சேர்த்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, தயிர் சேர்க்கும் போது அந்த உடஞ்ச பன்னீர் இருக்கு இல்லையா, அது நல்லா சாஃப்டாக வரும். அப்போ நமக்கு ரசகுல்லா, ரசமலாய் ரெண்டுமே சாஃப்டாக வரும். அதனால தான் நான் லெமன் சேர்க்காமல் தயிர் சேர்த்தேன். ஏன்னா எப்போவுமே நான் வீட்டில் பன்னீர் செய்யும்போது கொஞ்சமாக தயிர் விட்டு தான் அந்த பாலை உடைப்பேன். அப்போ பன்னீர் நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. வீட்டிலையே ரசகுல்லா, ரசமலாய் ரெண்டுமே செய்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏற்கனவே நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா சூப்பர் சாஃப்டாகவும் வந்திருக்கு. என்னென்னா ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். அடிக்கடி நம்மளே ஈஸியாக நம்ம வீட்டில் ரசமலாய், ரசகுல்லா ரெண்டுமே செஞ்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள், டக்குன்னு ஒரு 10 செகண்ட் கூட இல்லை, கலர் அப்படியே டோட்டலாக மாறி இருக்கிற எல்லா பாலுமே நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு ஒயிட் கிளாத் இல்லைன்னா மஸ்லின் கிளாத், அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத், ஏதோ ஒரு கிளாத்தில் வடிகட்டிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற லெமன் ஜூஸோட ஸ்மெல் போகிறதுக்காக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அதை ஒரு 10-15 நிமிஷம் அந்த துணியிலேயே கட்டி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த பன்னீர் ரெடியாக இருக்குன்ட்டு. உங்கள் வீட்டில் உங்களோட ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேக்கு என்னெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதை ஸ்பெஷலாக சமைச்சு தருவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரசகுல்லா, ரசமலாய், பால் பாயசம் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். என்னதான் நமக்கு எல்லா பொருளுமே ஈஸியாக கிடைக்கிது, ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சாலுமே அதை நம்ம கையால் நம்மளே செஞ்சு கொடுக்கும் போது அதில் இருக்கிற ஒரு திருப்தி யாராலையும் தர முடியாது. இப்போ நம்ம ரசமலாய்க்கு ரப்டி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன கப்பில் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பொதுவாக நாங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதில்ல, அதனால நான் மீடியமாக சேர்த்துருக்கேன். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கப்பு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நான் கலர் வர்றதுக்காக இன்ஸ்டன்ட் பாதாம் பவுடர் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பாதாம் மில்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பன்னீர் ஒரு 15-20 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா நம்மளோட உள்ளங்கையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ரசகுல்லாவும் ரசமலாயும் நல்லா உப்பி வரும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் வரும். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது ரசகுல்லா, ரசமலாய் ரெண்டுமே சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இந்த ரப்டி பாலில் ஒரு 10 பாதாம் எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த மில்கை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வெறும் இந்த ரப்டி மில்கை மட்டும் நீங்கள் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இப்போ ரப்டி மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம சக்கரை பாகு காய்ச்சலாம். இந்த ரசகுல்லாவும் ரசமலாயும் வேக வைக்கிறதுக்காக நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ரசகுல்லாவுக்கும் தேவைன்றதுனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். ரசமலாய்க்கு மட்டும்னா கொஞ்சமாக இருந்தாலே போதும். இப்போ தண்ணி நல்லா காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே ஒரு 3 ஏலக்காவை அப்படியே தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற ரசமலாயும் ரசகுல்லா பீசஸையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேக வேக இதோட சைஸ் வந்து டபுள் ஆகும். நீங்கள் செய்யும் போது சைஸ் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டியாக இருந்தாலுமே அது வேகிறதுக்குள்ளே நல்லா பெருசாக உப்பி வந்துடும். பாருங்கள், இப்போது ஒரு சைடு நல்லா உப்பி வந்திருக்கு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். வெந்துட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு. இப்போ வெந்திருக்கிற ரசமலாயை மட்டும் நம்ம எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஏன்னா அது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம பாலில் சேர்க்க போகிறோம். ஒரு 10-15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எடுத்து உள்ளங்கையில் வச்சு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரப்டி பாலில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த ரசமலாய் வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. உண்மையாகவே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரசகுல்லாவும் சேம் டைமில் ரெடி ஆகிடுச்சு. தனித்தனியாக செய்யணுன்னா நமக்கும் வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே சேம் டைமில் பண்ணிட்டா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ரசகுல்லாவும் ரெடி, ரசமலாயும் ரெடி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாகவே டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி ஒரே டிஷ்ஷை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்பயாவது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கும் புதுசாக ஒரு அனுபவம் இருந்த மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரசகுல்லா, ரசமலாய் ரெண்டுமே டைரெக்டாக சர்வ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ரூபிஸ் இன்பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.